ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நவிஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். இன்றைக்கி சிம்பிளான ஒரு தக்காளி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு நான் இப்போது 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், 4 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து 3 கிளாஸ் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தக்காளி எல்லாம் முழுசாக போட்டால் அந்த ரைஸில் அப்படி மெல்ட் அப்பில் கிடக்கும். பசங்களுக்கு அதை எடுத்து எடுத்து வச்சுட்டு சாப்பிட கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 4 தக்காளியும் நல்ல பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நமக்கு ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகி அந்த தக்காளியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஆனியன், அந்த தக்காளி பேஸ்ட்டு, ஒரு 3 மிளகா வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அது பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி இலை ஒரு 2 போடலாம். இப்போ இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து கருகாமல் பார்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்க வேணாம். அது மாதிரி ரொம்ப சூடாகிட்டுனாலும் அது டக்குன்னு கருகிரும். அந்த கருகிட்டனாலும் அது நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி இலை ஒரு 2 போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் போட்டு வதக்குறதுக்கு உப்பு போட்டும் வதக்கலாம். நான் இன்றைக்கி உப்பு போடலை. வெங்காயம் வந்து நம்ம நார்மலாக பிரியாணி பண்ணுவோம்ல, அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுக்கும்போதே நீங்கள் அடுத்தடுத்து தக்காளி எல்லாம் அரைக்கிறது அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துடலாம். நம்ம சேனலில் போன வீடியோ இறால் தொக்கு, அதாவது இறால் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக கொண்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம் ஓரளவு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த நேரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா அது வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம மசாலா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம 3 மிளகா சேர்த்துருக்கோம். அதனால் நார்மல் சில்லி பவுடர் வந்து நிறைய சேர்க்க வேணாம், ரொம்ப உரப்பு கூடிடக்கூடாது. அதனால தான். இப்போ இதெல்லாம் போட்டு அந்த வத்தத்தூள் வந்து அந்த எண்ணெயோடையும் அந்த வெங்காயத்தோடையும் நல்லா கலந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு நிமிஷம் கிடக்கட்டும். நல்லா அந்த எண்ணெயோட அந்த கலர் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த மசாலாவை ஆட் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நான் வந்து பிரியாணி மசாலா, இது பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். ஒரு 4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம அதுக்கு அடுத்தது ஆட் பண்ண வேண்டியதுன்னா கரம் மசாலா, அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலாவோட ஸ்மெல்லும் இதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப வேண்டாம், ரொம்ப போட்டாலும் அது ஓவர் ஸ்மெல் அடித்தாலும் சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். இதை எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயோடு எல்லாம் கலந்து விட்டுருங்க. நீங்கள் லாஸ்ட்டாக வேணால் நெய் ஊற்றிக்கலாம். நான் அன்றைக்கி நெய் எதுவுமே ஊற்றலை. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி விழுது, அதை இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4 தக்காளி போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதையெல்லாம் நல்லா இதோட கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா, அந்த தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதங்க விட்டுருங்க. அந்த பேஸ்ட்லேருந்து எண்ணெய் வந்து தனியாக கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு அது கொஞ்சம் நல்லா வேகட்டும் டைம் எடுத்து. பாருங்கள், நல்ல மசாலாவை நல்லா கலக்கி விடுங்க. விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பபிள்ஸ் வரும். அந்த டைமில் நீங்கள் ஒரு பொடி மல்லியும், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இந்த 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2ஓட ஸ்மெல்லும்
இந்த ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிட்டத்தட்ட பிரியாணி டைப்லேயே தாங்க வரும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, இதில் நம்ம வந்து கறி எதுவும் போட மாட்டோம். அதே மாதிரி பிரியாணிக்கு நிறைய தக்காளி யூஸ் பண்ண மாட்டோம். இதில் வந்து தக்காளி நிறைய யூஸ் பண்ணணும். அப்போ தான் இது அந்த டேஸ்ட் வந்து அதில் தெரியும், தக்காளியோட டேஸ்ட்டு. 4க்கு பதில் 5 கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு அந்த தக்காளியோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க 5 தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பேஸ்ட்டோட இந்த மல்லி புதினா ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கப்புறம் நம்ம அரிசி, எந்த அரிசினாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சது பாஸ்மதி ரைஸு, அப்படி இல்லைன்னா ஜீரக சம்பா ரைஸு. ஜீரக சம்பாலே குருணை உண்டு, அது கூட வச்சு பண்ணலாம். இது நான் வந்து புல்லட் ரைஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இங்கே புல்லட் ரைஸ் கிடைக்கும் பெங்களூரில். ஸோ நான் அந்த புல்லட் ரைஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். எந்த ரைஸாக இருந்தாலும் ஒரு 20 மினிட்ஸ் வந்து அதை ஊற போட்டுக்கோங்க. ஊற போட்டுட்டு நம்ம சமைக்க ரெடி பண்ணிடலாம். இந்த டைமிங்கில் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து இந்த டம்ளரில் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதுக்கு வந்து 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது புல்லட் ரைஸ் அப்படிங்கிறதுனால 6 கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு அழகாக அந்த தகதகன்னு தெரியுது, அந்த ரெட் கலரில். அந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்கட்டும், கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றலாம். இப்போ ஒரு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருங்க அளந்து. நான் இது வரைக்கும் உப்பு போடலை. இந்த தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உப்போட அளவு பார்த்து நான் போட போகிறேன். நீங்கள் முன்னாடியே அந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருந்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு உப்பு பார்க்கும்போது பார்த்து போடுங்க கொஞ்சமாக. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஓரளவு கொதிக்கட்டும். அதுக்கிடையில் நான் உப்பும் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா அந்த வெளியில் உள்ள மசாலாவெல்லாம் அந்த தண்ணியில் ஒன்று சேர்கிற மாதிரி வச்சுட்டு நான் இப்போ கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். நல்லா 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் வந்து டாட்டா யூஸ் பண்ணிகிட்ருந்தேன், டாட்டா உப்பு. அது வந்து நல்லாவே உப்பு கரிக்கும். அந்த உப்போட டேஸ்ட் டக்குன்னு இறங்கிரும். அது கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே போதும். ஆனால் அது வந்து ரொம்ப டக்குன்னு உப்பு கரிக்குது அப்படிங்கிறதுனால இப்போ நான் வந்து ஆஷீர்வாத் வாங்குகிறேன். ஆஷீர்வாத் கல் உப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப உப்பு கரிக்கிறது இல்லை, இருந்தாலும் பார்த்து போடணும். பட் ஆனால் ஓகே, இப்போ எனக்கு அது பழகிருச்சு. யாராவது நீங்கள் டாட்டா வாங்கி ரொம்ப உப்பு கரிக்குது, அதாவது கிறிஸ்டல் சால்ட்டு, அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆஷீர்வாத் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ தண்ணி கொதித்து வந்துருச்சு. அந்த பபுள்ஸ் வர மாதிரி வரும்போதே நம்ம அரிசி போட்டுடலாம். இப்போ நான் அரிசியை களைஞ்சி தண்ணியில் போட்டுடுறேன். இப்போ ஒரு கிண்டி கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தண்ணியும் ரைஸும் சம அளவு வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தம்மில் போட ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இதே மாதிரி நம்ம பட்டாணி புலாவ், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ரெசிபீஸு நிறைய போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கர் வச்சு ஒரு ரைஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் டைமில் ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துர்லாங்க. இங்கே பாருங்கள், நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தம்மில் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், உதிரியாக அழகாக வந்திருக்கு தக்காளி பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் சம்பலும் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி அன்றைக்கி நான் வச்சுருந்தேன், எக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய் எவ்ரி ஒன்.